குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா தெரியல. பாம் சண்டே, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சண்டே? பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று அதற்கு சொல்லப்படுகிறது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் 4 சுவிசேஷங்களும் சொல்லி இருக்கிறார்களோ, அதை போல இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்தும் 4 சுவிசேஷங்களும் சொல்லி இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 4 சுவிசேஷங்களும் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாங்கன்னா 4 சுவிசேஷத்திலும் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் 4 பேரும் அதை எழுதியிருக்கிறார்கள், அதை வேதத்தில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற இந்த காரியத்தை 4 சுவிசேஷங்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களும் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா வெளியே சில இடங்களில் எல்லாம் குருத்தோலை பிடித்துக் கொண்டு, குருத்தோலைன்னா என்ன? தென்னை மரத்தில் இருக்கிறதான அந்த குருத்து, தென்னை மரத்தில் வருகிற அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த நடுவில் இருக்கிற அந்த ஓலைகளை எடுத்து அதை சிலுவை போல செய்து அதை கையிலே பிடித்து கொண்டு ஊர்வலம் வருவார்கள், ஊரை சுற்றி ஊர்வலம் வருவார்கள். ஏனென்றால் ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முந்தின வாரத்தில், முதல் வாரத்தில் 7 நாட்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அல்லேலூயா. அதை நினைவுகூரும்படியாக ஜனங்கள் அப்படி செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, அதை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களும், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 20 முதல் 46 வரையிலும், யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் இந்த 4 சுவிசேஷங்களும் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதன் சுருக்கத்தை சொல்லிவிட்டு நான் இன்றைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேம் பட்டணத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது. திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கழுதைக்கு மேலே தங்களுடைய வஸ்திரங்களையும், அவர் நடக்கிற பாதை முழுவதும் தங்களுடைய வஸ்திரங்களையும், இன்னும் மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி போட்டு அதை போட்டு அதன் மேலே இந்த கழுதையை நடக்க செய்தார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த கழுதையிலே வருகிற அந்த ஆண்டவருக்கு அவர்கள் கனம் பண்ண விரும்புகிறபடியினாலே தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். அதன் மேலே அவர் அந்த கழுதையின் மேலே ஏறி சென்றார். அல்லேலூயா. ஏறி சென்றவர் மத்தேயு 21:9 சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான ஜனங்கள் என்ன சொல்லப்படும்? முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதுவரையிலும் இயேசு பல அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். 3.5 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை அந்த பகுதியிலே நிறைவேற்றினார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருணம் அங்கே வந்திருக்கிறது. அதை நினைவு கூறும்படியாக இப்பொழுது இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேம் பட்டணத்திலே நடந்து அவர் அந்த குதிரையின் அந்த கழுதையின் மேலே ஏறி வந்தார். அல்லேலூயா. ஏன் கழுதையின் மேலே ஏறி வந்தார்? குதிரை மேலே ஏறி வந்திருக்கலாம்ல. பொதுவாக குதிரை மேலே தான் ஏறி வருவாங்க, கழுதையின் மேலே இல்லை, குதிரை மேலே தான் ஏறி வருவாங்க. ஆனால் இயேசு தன்னை தாழ்த்துகிறவராக அந்த குதிரையின் மேலே கழுதையின் மேலே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறவராக அந்த குதிரையின் மேல் ஏறாமல் அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் பவனி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாம் நினைத்தார்கள் நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகிறது, இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறார், ஆகவே உணவு கொடுக்கிறார், ஆகவே இவரையே நமக்கு ராஜாவாக ஆக்கிவிடலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தான் அவ்விதமாக செய்யப்படக்கூடாது என்பதற்காக அநேக வேளையிலே விலகி சென்றார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ராஜாவாக இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் இந்த உலகத்தில் அவர் ஆளுகை செய்ய விரும்பவில்லை, அவர் பரலோகத்திலே ஆளுகை செய்ய விரும்பினார். அல்லேலூயா.
ஆகவே அவர் இந்த உலகத்தில் வந்தபோது அந்த கழுதையின் மேல் ஏறி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாக அவர் வந்தார். அல்லேலூயா. மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். சகேவின் புஸ்தகம், சகே எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்திகளே களிகூருங்கள், சீயோன் குமாரத்திலே களிகூருங்கள், ஏனென்றால் உன்னுடைய ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எருசலேம் என்றால் அது அரவணைப்பான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேதான் தேவனுக்காக ஒரு நல்ல ஆலயத்தை சாலமோன் கட்டியிருந்தார். அங்கேதான் வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி அங்கே பவனி வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று கூக்குரலிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்காக என்றால் ஏழ்மைக்கும் தாழ்மைக்கும் அடையாளமாக அவர் அந்த கழுதையின் மேல் வந்தார். சொல்ல போனா இதை இன்னும் விரிவாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே மரணிக்க போகிறார். அவரை கொலை செய்ய போகிறார்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு போய் அவர் தேவனோடு கூட இருந்து மறுபடியும் சேர்க்க வருவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் இந்த கழுதையின் மேலே ஏறி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பரியந்தவர் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. ஆகவே இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி அங்கே பவனி வந்து அந்த எருசலேமை சுற்றி வந்து எல்லா ஜனங்களுக்கும் தம்மை காண்பித்தார். அல்லேலூயா. அன்றைக்கு தான் இயேசு அந்த எருசலேம் முழுவதுமாக பயணம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள், வேதபாரகர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதுவரை அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். என்னிடத்துக்கு ஊழியத்துக்கு போவார். ஆனால் இந்த தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனங்கள் சொல்லும்படியாக அந்த எருசலேம் பட்டணத்தை முற்றிலுமாக அவர் அந்த கழுதையின் மேலே சுற்றி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாதி ராஜாவும் அந்த கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்மைப்படுத்தும்படியாய் ஏழ்மை கோலத்திலே பிறந்தவர் அந்த கழுதையின் மேல் தன்னை தாழ்த்தி அவர் அதிலே பயணம் வந்து அதிலே பயணம் செய்து ஜனங்களுக்கு மீண்டும் நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா அந்த மத்திய 21ஆம் அதிகாரத்தில் அந்த 17ஆம் வசனத்தை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருக்கு அவர் சுகம் கொடுத்தார். 17ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தின் அந்த 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இந்த பவனியின் மத்தியிலே ஆண்டவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அநேக பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கீழே நாம் வாசிக்கும் போது வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் எல்லாம் ரொம்ப கோபம் வந்தது. அதனால தான் அவர்கள் திட்டம் பண்ணினார்கள். இயேசுவை கொலை செய்யும்படியாக திட்டம் பண்ணி இயேசுவை அவர்கள் பிடித்து சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள், பாம் சண்டே என்று சொல்லுவார்கள். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வேதத்தின் பல காரியங்களை நம்ம இன்னும் அறியாதவர்களாக இருக்கிறோம். சில முக்கியமான காரியங்களை எல்லா வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளாவிட்டாலும் வேதத்தின் சில முக்கியமான பகுதிகளை நம்ம அறிந்தே தீர வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நமக்கு ஒரு பெரிய விடுதலை, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அநேகருக்கு வேதத்தின் பல பகுதிகள் தெரியவே தெரியாது. வேதத்தை வைத்திருக்கிற அநேகர் இன்றைக்கும் அநேகருடைய வேதத்தின் தாள்கள் ஒட்டி கொண்டே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம திரும்பும்போது அதை அன்னைக்கு வாங்கும் போது எப்படி ஒட்டி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் அந்த தாள்கள்லாம் ஒட்டி கொண்டிருக்கிற அநேகர் வேதத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியெல்லாம் அவர்கள் வாசித்ததே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வருடத்துக்கு ஒரு முறை வேதத்தை மாற்றுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? வருடத்துக்கு ஒரு முறை வேதத்தை மாற்றுகிற ஒரு 2, 5, ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றுகிறவர்கள் விடுங்க, அதை விடுங்க. கல்யாணத்தை வாங்கினது இன்னைக்கு வரை வச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் அன்னைக்கு வாங்குறாங்க, அல்ல என்னைக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்த வேதத்தை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் வருகை வரையிலும் வச்சிருப்பாங்க. அந்த வேதம் என்ன செய்யாது? அழுக்கடையவே செய்யாது. அந்த வேதம் என்ன செய்யாது? கிழிஞ்சு போகவும் செய்யாது. பத்திரமா வச்சிருந்துட்டு அடக்கம் பண்ணும்போது அதை வச்சு அடக்கம் பண்ணிடலாம். வேதம் உங்களுடைய கையிலே இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதம் உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கூட அந்த சிலாக்கியம் கிடைக்கல. நம்ம படிக்கிறோமே இந்த 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர், இந்த கொலேசியர், எல்லா நிருபங்களையும் அவர்கள் வாசிக்கவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. அவங்க காலத்துக்கு பிறகுதான் அவைகள்லாம் எழுதப்பட்டது. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் யோசித்து பாருங்களேன். அன்னைக்கு சபையிலே வாசிப்பதற்கு வேதம் இல்லை. எங்கேயோ அப்போஸ்தலர் சொன்னதை கேட்ட சில ஊழியர்கள் வந்திருந்து பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்போஸ்தலர் இப்படி பிரசங்கம் பண்ணினாங்க, அன்னைக்கு பவுல் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, பேதுரு இப்படி பிரசங்கம் பண்ணினாரு அப்படின்னு கேட்டதை வாய்மொழியா சொல்லுவாங்க. அதை அப்படியே ஜனங்கள் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய கையில வேதம் எழுதி அச்சிடப்பட்டு நம்முடைய மொழியிலே தானே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய வேதாகமும் பெரிய வேதாகமும், இன்னும் படிக்க கண் நல்லாக தெரியாதவர்களுக்காக இன்னும் பெரிய வேதாகமும் என்றெல்லாம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டும் இன்னும் நம்ம அந்த வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் தினம் வேதத்தை வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க? ஒரு வரங்களை எடுத்துங்க பார்க்கலாம். பாருங்களேன், இன்னும் பாருங்க, நிறைய தினம் வேதத்தை வாசிக்காதவங்க இருக்கிறாங்க. 1ஆம் சங்கீதத்தான் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் போலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரக்கத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் போலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. ஆமாங்க, அந்த வேதத்தை நீங்க இரவு போலும் தியானம் பண்ணுங்க. அது எப்படி நடக்குது? வேதத்தை தியானம் பண்ணும் போது நம்ம செய்யறது எப்படி வாய்க்கும் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லி இருக்கு வாய்க்கும் என்று, அவ்வளவுதான். எப்படிங்க வேதத்தை வாசித்தா? ஒருவேளை நான் எனக்கு வீடு இல்லை, ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, அது எப்படி வாய்க்கும் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனா ரெண்டும் ரொம்ப இன்டர் கனெக்டட். அல்லேலூயா. தேவன் நாம் வேதத்தை தியானிக்கும் போது நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு நம்முடைய சரீரம். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு நம்முடைய சரீரம். அல்லேலூயா. 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே மிகப்பெரிய அருமையான சிருஷ்டி என்னவென்றால் அது மனிதன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான, சொல்ல போனா அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அதிசயமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க. அதை சரியா கேட்டோம் என்றால் பிரமிப்பு உண்டாகும். இப்படியெல்லாம் இருக்குதா, இந்த சரீரத்தில் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? ஒரு பிரமிப்பே உண்டாகும். 60,000 மைல்கள் நீளம் உள்ள இரத்த நாளம் நமக்கு இருக்கிறதா. எவ்வளவு? நம்ம சரீரத்தில் நம்ம இப்படி பார்க்கிறோம்ல, இந்த 6 அடி மனுஷனுக்கு அவனுடைய சரீரத்தில் 60,000 மைல்கள் நீளமுள்ள இரத்த நாளங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. 300 கோடி தடவை தங்கு தடையின்றி இயங்கும் இருதயம் இருக்கிறது. நீங்க ஒரு மோட்டர் வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மோட்டர் எத்தனை வருஷம் ஓடும்? 2 வருஷம், 3 வருஷம், அல்ல 10 வருஷம் ஓடும்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எந்த ஒரு பொருளை வாங்கினா, முந்தியெல்லாம் ஒரு காலத்துல ஃபேன் வாங்கி போட்டா அது நம்முடைய சந்ததி போய் அடுத்த சந்ததி வரை ஓடிட்டே இருக்கும். பல வருடங்கள் ஓடும். 50 வருடங்கள் எல்லாம் ஓடுற ஃபேன் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஃபேன் வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம், அவ்வளவுதான். அந்த லைஃபே குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா.
ஆனா நம்முடைய சரீரம் 300 கோடி தடவை என்ன செய்தான்? தங்கு தடயமின்றி இந்த இருதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மூளைதான் மிகப்பெரிய கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிகமான வேகத்திலே செயல்படக்கூடியதுதான் நம்முடைய மூளை. அப்போ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்குமா இல்லையா? எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயம் யோசித்து பாருங்க. மனுஷன் இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் மூலமா என்னமெல்லாம செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை அன்றைக்கு சிருஷ்டிக்கும் போதே இந்த கம்ப்யூட்டரை விட அதிகமான ஸ்பீடிலே இயங்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை நம்முடைய மூளையை நமக்கு தந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இயந்திரம், நோய் எதிர்ப்பு சக்திகளை நமக்குள்ளே உருவாக்கி அநேக நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கிறது. நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரமே நோய் எதிர்ப்பு கிருமிகளை உண்டு பண்ணுகிறது. இல்லாவிட்டால் நமக்கு தினம் வியாதி தான். ஆனா அப்படி இல்லாமல் நம்மை காப்பாற்றுவதற்காக நமக்குள்ளே ஒரு என்ன சொல்ல, அதுக்கு ஆமா நம்மையே நம்ம சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ளாகவே உண்டாகும்படியாக கர்த்தர் அதை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கிற அந்த குடல் 5 நாளைக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறதாம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இந்த சாப்பிட்ட வேஸ்ட்டு அது இது எல்லாம், சாப்பிட்ட சோறு மிச்சம் இருக்கிறது குழம்பெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பையில எடுத்து என்ன வச்சிருங்க, வீட்டுக்குள்ள வச்சிருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிஞ்ச உடனே என்ன ஆகும்? வீடே நாத்தம் அடிக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம வயிற்றுக்குள்ள எத்தனை விதமான ஆகாரம், அந்த குப்பையெல்லாம் வயிற்றுக்குள்ள போகுது, யோசித்து பாருங்களேன். ஆமா. ஆனா அதையெல்லாம் புதுப்பிக்கத்தக்கது 5 நாளைக்கு ஒரு முறை நம்முடைய உடலில் இருக்கிற குடல் பகுதிகள் அந்த இதனாலே கெட்டு போகாதபடி அதை புதுப்பிக்கிற அளவுக்கு என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சரி, இதையெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை கர்த்தர் இவ்வளவு அற்புதமாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த சரீரத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கொலேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலேசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஹல்லேலூயா. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். இப்போ அவர் எதோட ஒப்பிடுகிறார் என்றால், இந்த சபையை சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. நாம் இருக்கிற இந்த சபையை அவர் சரீரத்துக்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். அது எப்படிங்க சரீரத்துக்கு ஒப்புமையாக சொல்ல முடியும்னா, ஆமா, இந்த சபையானது ஆண்டவருடைய சரீரமாக ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் அநேக அவயவங்கள் உண்டென்றவர் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. நாம் சபை, இந்த சபையை அவர் தன்னுடைய சரீரமாக பாவித்திருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதை சொல்ல போனா இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விவரித்து சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். ஆனாலும் இதை ஒரு நட்சல் அப்படிம்பாங்க, ஒரு சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரமாகிய சபை என்று சபையை ஆண்டவருடைய சரீரத்திற்கு அல்லது சரீரத்திற்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒரே சரீரம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சரீரம், அவயவங்கள். அல்லேலூயா. சரீரம் என்று நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உடலை பார்க்கிறோம், அது சரீரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கை, கால், மூக்கு, காது இப்படிப்பட்டவைகளை அவயவங்களாக பார்க்கிறோம். அப்படித்தானே? சரீரம் என்றால் எது? இந்த கை அல்ல சரீரம், இந்த மூக்கு அல்ல சரீரம், இந்த உடலைத்தான் சரீரம் என்று சொல்லுகிறோம். இந்த சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக அவயவங்கள் இருக்கிறது. கை இருக்கிறது, கால் இருக்கிறது, விரல் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, காது இருக்கிறது, கண் இருக்கிறது, பல்லு இருக்கிறது, ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிறது. அப்படி இருக்குதா இல்லையா? அல்லேலூயா.
அவயவங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார் ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல, எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. கொஞ்சம் கவனிக்கணும். சரீரம் இருக்கிறது, சரீரத்துக்கு பல அவயவங்கள் இருக்கிறது. கை, கால், விரல், காது, கண் எல்லாம் இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் அல்ல, ஒரு வேலை அல்ல. தொழில் என்றால் வேலை என்ற அர்த்தம். இந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் என்ன செய்யுது? ஒரே தொழில் அல்ல, பல தொழில், பல வேலை. அல்லேலூயா. அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானே பார்க்கிறோம். நம்ம கை ஒன்று செய்யுது, கால் நடக்குது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, காது கேட்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரமாகிய சபை, அந்த சபையிலே நாம் எல்லாம் அவயவங்கள். நல்லா புரியணும், கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. சபை இது முழுதும் சரீரம். அல்லேலூயா. இந்த சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபையில இருக்கிற நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு அவயவங்களும் அதனதின் வேலையை செய்ய வேண்டும். அல்லேலூயா, செய்யும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:18 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமது சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்படித்தானே? நாமளா வச்சோம்? பிறக்கும் போது எனக்கு கை வேணும், எனக்கு 2 கை வேணும், எனக்கு 2 கால் வேணும், எனக்கு 2 கண் வேணும், எனக்கு 1 மூக்கு வேணும், இப்படி எல்லாம் நம்ம சொன்னோமா? இல்ல. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அல்லேலூயா. எப்படி தேவன் நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களையும் வைத்திருக்கிறாரோ அதே போல இந்த சபையாகிய சரீரத்திலும் அநேகரை அவயவங்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் அவயவங்கள். அல்லேலூயா. சரீரத்தின் அவயவங்கள். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு அவயவங்களும் என்ன செய்யணும்? அதன் வேலையை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு அவயவமும் சரியாக செயல்படாவிட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு இப்ப பசிக்குது. பசி உண்டாவதே ஒரு தேவனுடைய செயல்தான். ஒரு மனிதனுக்கு டாக்டர் கேட்பார், உங்களுக்கு பசிக்குதா? ஒரு நல்ல உடல்வாகு, நல்ல உடல் சுகமுடையவனுக்கு என்ன இருக்கும்? பசி இருக்கும். பசி இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ வியாதி இருக்கிறது என்ற அர்த்தம். ஒருவேளை நமக்கு பசி உண்டாகிறது, பசிக்குது அப்படின்னு நம்முடைய உடல் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? எல்லாருக்கும் பசிக்கும்ல. சிலவங்களுக்கு 3 நேரம் பசிக்கும், சிலவங்களுக்கு 4 நேரம் பசிக்கும், சிலவங்களுக்கு பசிச்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இப்ப பசி உண்டாயிட்டு இருந்தால் அடுத்து நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எங்க சாப்பாடு இருக்குது, எங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு நம்முடைய மூளை தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்து நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய எங்க சாப்பாடு இருக்குது, எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய கண் தேடிட்டே இருக்கும். அப்படிதானே? முதல்ல கண் தேடும். அல்லேலூயா. உடனே கண் ஒரு இடத்துல அந்த சாப்பாடை கண்ட உடனே நம்முடைய மூளை என்ன செய்யும்? நம்முடைய கைக்கு என்ன செய்யும்? ஒரு கட்டளை கொடுக்கும். அங்க இருக்கு பாரு, உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கு, எடுத்து சாப்பிடு அப்படின்னு நம்முடைய உள்ளார்ந்த அந்த மனது சொல்லும். சொன்ன உடனே இந்த கை போய் என்ன செய்யும்? அந்த சாப்பாடை எடுக்கும். அல்லேலூயா. இந்த சாப்பாடை எடுக்கிறதுக்கு கூட நம்முடைய கை மட்டும் பத்தாது, நம்முடைய ஒவ்வொரு விரலும் செயல்படணும். கை மட்டும் செயல்பட்டா பத்தாது, விரலும் செயல்படணும். விரல் நுனியில இருக்கிற நகமும் செயல்படணும். நகம் இல்லாத விரல் என்ன செய்யாது? சரியா செயல்படாது. அப்படின்னா பாருங்க, கை செயல்படுகிறது, இந்த தோள்பட்டை என்போம், அப்புறம் கையில எங்கன்னு சொல்லுவோம், அப்புறம் இந்த மணிக்கட்டுல ஒரு தசை, அப்புறம் இந்த கையில இங்க ஒரு என்ன செய்யுது? தசை, அப்புறம் இந்த விரல்ல ஒவ்வொரு தசை, இப்படி செஞ்சு அந்த ஆகாரத்தை எடுத்து வருகிறோம். அல்லேலூயா. எடுத்து வந்த உடனே இந்த எல்லா விரலும் ஒத்துழைச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். சரி, எல்லா விரலும் ஒத்துழைத்து சரி எடுத்து சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. எப்படி சாப்பிடும் போது நம்முடைய நாக்கு என்ன செய்கிறது? அதனுடைய சுவையை உணர்வது மாத்திரமல்ல, அந்த நம்முடைய பல்லுக்கு இடையில அந்த சாப்பாடை எல்லாம் கொண்டு போறது என்னது?
நாவு கொண்டு போகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அது கொண்டு போகுது. உடனே பல் என்ன செய்யறது? அதை அரைக்கிறது. அல்லேலூயா. இப்ப இதுக்கு நாவு உதவி செய்ய வேண்டும். நாவு உதவி செய்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம பற்கள் அதை சரியாக அரைக்க முடியும். பற்கள் அரைத்த உடனே அது குடலுக்கு போகிறது. அல்லேலூயா. உடனே குடல் என்ன செய்யணும்? வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படித்தானே? குடல் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். குடல் வேலை செய்து என்ன செய்யணும்? அதை ஜீரணிக்கணும். அங்க ஜீரண மண்டலம் இருக்கிறது. அந்த ஜீரண மண்டலத்தில் அதை ஜீரணிக்கணும். ஜீரணிக்கிறது என்றால் என்ன? அந்த உண்ட உணவில் இருக்கிறதான சத்துக்களை உறிஞ்சி நம்முடைய சரீரத்துக்கு அது கொடுக்கணும். அல்லேலூயா. அதை இன்னொரு பகுதி என்ன செய்யும்? அதை இரத்தமாகவும் கொழுப்பாகவும் மாற்றும். அந்த இரத்தம் நம்முடைய இருதயத்துக்கு செல்ல வேண்டும். இருதயம் உடனே அதை சுத்திகரிக்கணும். அந்த இருதயத்தை சுத்திகரித்து அந்த இரத்தத்தை உடலின் எல்லா பகுதிகளும் அனுப்ப வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு செயல்படாம இருந்தா கூட இந்த ப்ராசஸ் நடக்காது. அப்படிதானே? இந்த கை என்ன செய்யுது? நான் தான் தினமும் சாப்பிடணுமா? காலே நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு கை சொல்லிச்சுன்னு வைப்போம். எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. கை செய்ய வேண்டிய வேலையை கை செய்யணும். விரல் செய்ய வேண்டிய வேலையை விரல் செய்யணும். கண் செய்ய வேண்டிய வேலையை கண் செய்யணும். மூக்கு அது முகரணும். உண்மையிலே சொல்லப்படுறாங்க 10,000 விதமான காரியங்களை நம்முடைய மூக்கு உணர முடியுமா? அவ்வளவு அது என்ன ஸ்மெல் அப்படிங்கிறத உணர முடியுமா? அப்போ ஒரு சிறிய காரியம் சாப்பாடுங்கிற ஒண்ணு நடக்கிறதுக்கு இந்த எல்லா அவயவங்களும் என்ன செய்யணும்? செயல்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இத நம்ம எடுத்து சாப்பிட்டோம், வாயில வச்சிட்டோம். இப்ப பல்லு சொல்லுது நான் அரைக்க மாட்டேன். நாவு சொல்லுது நான் நாவை அசைக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னு வைப்போம். என்ன செய்ய முடியும்? யூஸே இல்ல. அப்போ ஆரம்பத்திலிருந்து அந்த விரல் நுனியிலிருந்து எல்லா பகுதியும் இப்ப பாருங்க, இந்த கை இப்படியே ஆண்டவர் வச்சுக்காரு, இப்படியே வச்சிருந்தான்னு வைப்போம். இதை எடுத்து எப்படி சாப்பிடுவோம்? சாப்பாடை எடுத்துட்டு இப்படியே வைக்க வேண்டியதுதான். எத்தனை வளைவுகள், எத்தனை தசைகள், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இது இப்படியே வந்து வாயிலை கொண்டு சரியாய் சேர்ப்பதற்காக இத்தனை தசைகளும் செயல்படணும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சரீரம் நன்றாக இருக்க வேண்டுமானால் எல்லா அவயவங்களும் செயல்படணும். இதுல ஏதாவது ஒண்ணு செயல்படாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். காலில் ஒரு பிராக்சர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும்ல. காலில் ஒரு பிராக்சர் மாச கணக்காக. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயற்கையாக மனிதன் படைக்கும் போது ஒரு எலும்பு உடைந்து விட்டால் அந்த எலும்பு தானாக சேர்ந்து கொள்ளும். அதுக்கு ஆபரேஷன்லாம் தேவையில்லை. நம்ம தான் இப்போ இப்படி வச்சு அப்படின்னா நொறுங்கி போச்சுன்னா அப்படியெல்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம இந்த எண்ணெய் கட்டெல்லாம் போடுறாங்க, அது என்ன செய்யறாங்க? சரியாக வைத்து கட்டிடுறாங்க. அந்த எலும்பு என்ன செய்கிறது? சேர்ந்து கொள்ளுகிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. ஒருவேளை இவனுடைய கால் உடைந்து விட்டால் கூட அது என்ன செய்யணும்? தானாக சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிக்காக அப்படி ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இது எல்லாம் எதை குறிக்கிறதுங்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு அவயவங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா நம்முடைய அவயவங்கள் எல்லாம் செயல்படணும். அல்லேலூயா. அப்போ இப்ப வாங்க, இப்ப சரீரமாகிய சபை, அதுல நாமெல்லாம் ஒவ்வொரு அவயவங்கள். ஒரு 10 பேர் கண்ணு, 10 பேர் கை, 10 பேர் காலு. இப்போ இந்த சபையில இருக்கிற இந்த அவயவங்கள் செயல்படாம இருந்தா இந்த சரீரம் எப்படி நல்லா இருக்க முடியும்? சபை எப்படி வளர முடியும்? சபை என்று இப்படி நன்றாக இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் அவயவங்கள், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கிற அவயவங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு அவயவங்கள் தான் நம்ம எல்லாரும். எல்லாருக்கும் எல்லா வேலையும் இல்லை. கால் செய்ய வேண்டிய வேலையை கால் தான் செய்யணும், அதை கை செய்ய முடியாது. அல்லேலூயா. கை செய்ய வேண்டிய வேலையை கால் செய்ய முடியாது, அது கைதான் செய்தாக வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரத்திலே. அதே போல சபையிலே இருக்கிற இந்த சரீரமாகிய சபையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பணியை நீங்கள் செய்யாவிட்டால் சபையாகிய சரீரம் சரியாய் செயல்பட முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் சிம்பிளா தான் நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் அவயவங்கள், அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம எல்லாரும் சரீரத்தின் அவயவங்கள்.
கிறிஸ்து சபையின் சரீரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து சபையின் சரீரம், இந்த நாம் எல்லாரும் அவயவங்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து சரியாய் செயல்பட வேண்டுமானால், சரியாய் சபை செயல்பட வேண்டுமானால், நாம எல்லாரும் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியாய் செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு தான் முதல்ல நான் சரீரத்தை சொன்னேன். கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் வேலையை செய்யாவிட்டால் இந்த சரீரம் நல்லா இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாங்கிட்டு வந்து என்ன ஃபேர் அண்ட் லவ்லி ஏதோ கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இந்த விரல் நுனி சரியா செயல்படலைன்னா அதை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அப்போ விரல் நுனி கூட சரியாய் செயல்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் இந்த சரீரத்தின் அவயவங்கள், இந்த சரீரத்தின் அவயவங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவயவங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கிறார்? வேலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வரணும், எல்லாரும் உட்காரணும், எல்லாரும் என்ன செய்யணும்? கையை தட்டி பாடணும், எல்லாரும் போயிடணும். இப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஆகாரம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பாடு, வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பாடு. மற்ற நாள் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நீங்க எப்படி பிழைக்க முடியும்? எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்களேன். இப்ப யோசித்து பாருங்க, இங்கே சபையில் என்ன இருக்கு? ஃபேன் இருக்குது, ஏசி இருக்கிறது, மைக் செட் இருக்குது, என்ன இன்னும் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாம் இருந்து கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோமே, ஒன்னும் ஓடாது. சரி, கரண்ட் இருக்குது, இந்த லைட்டு எரியல, லைட்டு ஃபீஸா போயிடுச்சு, அப்ப நாம இங்க இருந்து ஆராதிக்க முடியாது. சரி, எல்லாம் இருக்கிறது, ஃபேன் ஓட மாட்டேங்குது, இந்த புழுக்கத்தில் நம்ம ஆராதிக்க முடியாது, இந்த வெயில்ல நம்ம ஆராதிக்க முடியாது. அப்ப ஏசி சரியாய் செயல்படணும், லைட்டு சரியாய் செயல்படணும், ஃபேன் சரியாய் செயல்படணும், இந்த மைக் செட்டு சரியா செயல்படணும், இந்த இங்க இருக்கிற இந்த புல்பிட் சரியா இருக்கணும், இதுல நிக்கிற நான் சரியா வார்த்தைகளை சொல்லணும். அப்போ இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. இவைகள் எல்லாம் இருந்தாதான் ஆராதிக்க முடியும். இல்லாவிட்டா என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. இதே போலதான் சபையாகிய இந்த சரீரத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுக்காக தெரியும் என்ன வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் காலாக இருந்தால் ஆண்டவருக்காக நடக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கையா இருந்தால் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். நீங்க கண்ணாக இருந்தால் நீங்க சபையை கண்காணிக்க வேண்டும். நீங்க வாயாக இருந்தால் நீங்க ஆண்டவருக்காக பேச வேண்டும். இப்ப நான் சில காரியங்களை தான் சொல்லி இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் சொல்லல. காலா இருந்தா, காலாக ஆண்டவர் என்ன இந்த சபையில வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்காக நான் அலைந்து திரிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நடக்க வேண்டும், நடந்து திரிந்து ஆண்டவருடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகரை ஆண்டவர் காலாக வைத்திருக்கிறார், ஆனா இன்னும் அவங்க செயல்பட ஆரம்பிக்கல. அல்லேலூயா. ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது வேற ஏதோ யோசித்துட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்றது? ஆண்டவர் என்ன காலா தான் வச்சு நல்ல காலை தந்திருக்கிறாரு, என்னால் நல்லா நடக்க முடியும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நடக்க முடியாது. ஏன்னா இப்ப அப்படி ஆகி போச்சு. இப்ப எல்லாம் 40க்கு மேலே நீ நடக்கவே முடியாது. 40 வருஷத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அந்த காலத்துல 80 இருந்துச்சு, இப்போ 60 இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல 50 ஆகும். அப்புறம் 40 வயசுலயே என்ன இருக்கும்? ரிட்டையர்மெண்ட். வீட்டில இருந்து என்ன செய்யலாம்? ஏன்னா நடக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே சபையிலே எல்லாரும் அவயவங்கள், ஒரு சிலர் ஆண்டவருக்கு காலாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நடந்து திரிந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை சபையிலே இந்த சரீரத்திலே கையாக வைத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் கையினாலே ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், கால் இருக்கிறவர்கள் எல்லாம் செய்ய முடியாது, கால் நன்றா இருக்கிறவர்கள் தான் செய்ய முடியும்.
இப்ப பாருங்க, நிறைய பேர் எங்க உட்கார்ந்துருக்காங்க? சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுல அதிகமான பேர் கீழே உட்கார முடியாதவங்க. அதிகமான பேர் கீழே உட்கார முடியாதவங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சபையில ஃபுல்லா சேர் தான் போடணும்னு இருக்கு, போட்டு தான் ஆகணும் போல் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா இடுப்பு வலிக்குது. அல்லேலூயா. இந்த நிலைமை தானே இருக்குது. ஆனா ஆண்டவர் சிலருக்கு நல்ல கால்களை நடக்கும்படியான, உட்காரும்படியான காலை கொடுத்திருக்க. எதற்காக என்றால் கர்த்தருக்காக நீங்கள் நடந்து தெரிய வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நல்ல கால் இருக்கவங்க எல்லாம் அந்த காலை பயன்படுத்தி ஆண்டவரே சரீரத்திற்காக நீங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நடந்து தெரிந்து, இயேசு நடந்து தெரிந்துதான் ஊழியம் செய்தார். அன்றைக்கு காரு குதிரையில எல்லாம் அவர் போகவே இல்லை, காரெல்லாம் இல்லை. ஆனா அவர் நடந்து திரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே அநேகர் கால்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் நடந்து திரிய வேண்டும். நடந்து திரிந்து ஆண்டவருக்காய் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கால்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த சபையில நிறைய பேர் ஆண்டவர் காலாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் கையாய் வைத்திருக்கிறார். வேலை செய்வதற்காக, ஆண்டவருக்காக, இந்த சரீரத்திற்காக, சரீரமாகிய சபைக்கு வேலை செய்வதற்காக ஆண்டவர் நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை கையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் ஆயிடுச்சு. கால் இருக்கிறவங்க நிறைய பேர், கை இருக்கிறவங்க நிறைய ஆயிடுச்சு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்களுடைய கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கை இல்லை? கை இல்லாம பிறந்தவங்க ஒரு மனுஷனை பார்ப்போம், நம்ம டிவியில பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு கை இல்லை, கால் இல்லை, 2 கை இல்லை, 2 கால். அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. 2 கால் இல்லை, 2 கை இல்லை. இப்படி ஏராளமானவர் பிறந்திருக்கிறாங்க. 2 கை இல்லாம பிறந்தவங்க இருக்கிறாங்க. காலே இல்லாம பிறந்தவங்க பிறந்திருக்கிறாங்க. கால் நடக்க முடியாம பேரலைஸ் ஆன மாதிரி சூம்பி போனவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நமக்கு நல்ல காலை கொடுத்திருக்கிறார் என்றால் சரீரமாகிய சபைக்காக நடந்து திரிய, தேவனுடைய சபை வளர்வதற்காக, தேவனுடைய சபைக்காக நடந்து திரிவதற்கு கர்த்தர் நல்ல காலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நல்ல காலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இருங்க, உடனே எல்லாத்துக்கும் அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நல்ல காலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலை வச்சுட்டு என்ன செய்றீங்க? நல்ல கால் தந்திருக்கிறான்னு சொல்றீங்களே, எதற்காக ஆண்டவர் தந்தார்னு தான் இப்ப சொல்றாரு. எல்லாரும் இந்த சரீரத்திற்காக உழைப்பதற்கு, அல்லேலூயா, சரீரத்திற்காக நடப்பதற்கு, இந்த சரீரத்திற்காகத்தான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த அவயவங்களை கொடுத்திருக்காரு. அப்படிதான் வாஸ்தவம். சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். இந்த அவயவங்களுக்கு ஒரே தொழில் இல்லை, ஒரே வேலை இல்லை. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் வெவ்வேறு வேலை இருக்கிறது. அந்தந்த அவயவங்கள் அந்தந்த வேலையை செய்யும் போது சரீரம் நல்லா இருக்கும். அதே போலதான் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த காரியத்தை கொண்டு, கையை கொண்டு, காலை கொண்டு, கண்ணை கொண்டு, வாயை கொண்டு, எதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு வேலை செய்து இந்த சபை கட்டப்பட வேண்டும். இந்த சபை நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா இந்த சரீரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது சார்ந்திருக்கிற அவயவங்கள் செயல்பட்டாதான் இந்த சரீரம் நல்லா இருக்க முடியும். அதான் உண்மை, அதான் உண்மை. எது? இந்த சரீரம் தானாக எதையும் செய்ய முடியாது. சரீரம் தானாக எதை எடுத்து சாப்பிட முடியுமா? சமைக்க முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. இந்த சரீரம் அப்படியே இருக்கும். ஆனா இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் தான் இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யணும். அல்லேலூயா. அப்போ சரீரமாகி இந்த சபை இருக்கிறது, இந்த சபையின் அவயவங்களாக நாம் இருக்கிறோமே, இந்த அவயவங்களாக இருக்கிற நாம் நம்முடைய அவயவங்களை கொண்டு இந்த சரீரத்திற்கு, இந்த சரீரம் நன்றாயிருப்பதற்கு, இந்த சரீரம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம எல்லாரும் உழைச்சாதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எந்த பகுதியாவது ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நடக்காது. அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு அவயவத்துக்கு வேலை இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் யோசித்து பாருங்க, எந்த அவயவம் வீணாய் கொடுக்கப்பட்டது ஒன்று இருக்கா? இது தேவையில்லை. இப்பதான் சிலவங்க சொல்றாங்க அந்த என்னது கல்லீரல் தேவையில்லை, எடுத்துடலாம், அதை எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. முந்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை எடுத்துருவோம், சும்மா தான் இருக்குங்க. ஆனா சும்மா ஆண்டவர் கொடுக்கல. அந்த கல்லீரலை எடுத்து விட்டால் அந்த கல்லீரல் செயல்படுவதற்காக என்ன நடக்கணுமோ அதற்கான மாத்திரையை கொடுப்பாங்க.
அந்த கல்லீரல்ன்ற ஒண்ணு தேவைதான். ஆனா கல்லீரல் இப்ப என்ன ஆயிடுச்சு, கேடு உடையதாய் ஆகிவிட்டது. ஆகவே டாக்டர் சொல்றாங்க அதை எடுத்துடலாம், இனி அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அதை எடுத்த பிறகு அந்த கல்லீரல் சுரக்க வேண்டிய சுரப்பிகளை, அந்த காரியங்களை நமக்கு சுரப்பதற்காக வேறு மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தில் இருக்கிற நகம் முதல் முடிவரையிலும் எல்லாமே காரணத்தோடு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முடி பாருங்க, நமக்கு திடீரென ஒரு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு அடியில் பட்டாலும் கூட முதல்ல எது தாங்கணும்? நம்முடைய முடி தாங்கிக் கொள்ள வேண்டும். சீக்கிரமாய் காயம் ஏற்பட்டு விடக்கூடாது. வெயிலில் நடக்கும்போது சொட்டையா இருந்தா எப்படி இருக்கும்? வெயில் அப்படியே அடிக்கும், அப்படித்தானே? ஆண்டு எவ்வளவு ஞானத்தோட செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த தலைமுடியை எது கொடுத்திருக்கிறாரு? அந்த வெயில் நம்முடைய உடலிலே உள்ளே இறங்கி விடாதபடி ஆண்டவர் அந்த தலைமுடியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் ஒண்ணு செய்து தெரியுமா? டெம்பரேச்சர் அப்படியே காத்து கொள்கிறது. 93 இருக்குன்னா 93 இருக்கிறது, சரியாக அது அந்த மெயின்டைன் பண்ணி கொள்ளுகிறது. அப்படியானா இந்த தலைமுடியிலிருந்து கால் நகம் வரையிலும் அதனதன் வேலையை செய்கிறதுனால தான் நாம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இதுல ஏதாயிலும் ஒன்று செயல்படாமல் இருந்தால் இந்த சரீரம் பாதிக்கப்படும். இந்த அவயவங்களிலே அதிகமானவைகள் செயல்படாத போது என்ன செய்யும்? சரீரம் முற்றிலுமாய் என்ன செய்து செயல்படாமல் அப்படியே மரித்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தானே? அதான் நடக்கிறது. ஒரு மனிதன் நடந்து தெரிய வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு முடியுதோ முடியலையோ கொஞ்சம் நடவுங்க. நடக்கிறது ஒரு பெரிய எக்ஸர்சைஸ். வீட்டுக்குள்ளே நடங்க, உங்க காம்பவுண்டுக்குள்ளே நடங்க, வேலை இடத்துல நடங்க. இல்லையா, எல்லாரும் என்ன நினைக்கணும்? உட்கார்ந்துட்டே செய்யற மாதிரி வேலை இருக்குன்னா கேட்குறாங்க. ஆனா அத மாதிரி கெடுதியானது ஒண்ணுமே கிடையாது. அத மாதிரி வாழ்க்கையில கெடுதல் உட்கார்ந்துட்டே இருக்கிறது, படுத்துட்டே இருக்கிறது, இத மாதிரியான கெடுதல் வேற எது இல்லை. எல்லா மனிதனும் ஆண்டவர் ஏன் 2 நல்ல காலை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த காலிலே மனிதன் நடக்கும் போதெல்லாம் அவனுக்கு சுகர் இல்லை. உங்களுக்கு தெரியல, மனிதன் ஒரு காலத்துல நடந்தே தெரிந்தான். அன்னை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகர் இல்ல, இப்போ இல்ல, சுகர் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நடக்காம நாம் சாப்பிடுகிற பொருட்கள் சரியான விதத்திலே அது நமக்கு பயன்படாதனாலே அது எச்சாகி அது அதிகமாகி சுகராக வருகிறது. அது என்ன டாக்டர் மாதிரி இப்ப சொல்லல. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்முடைய சரீரத்தின் எல்லாம் செயல்பட வேண்டும். கால்கள் இருந்தால் நடக்கணும், கைகள் இருந்தால் வேலை செய்ய வேண்டும், கண் இருந்தா பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. வாய் இருந்தா ஆண்டவருக்காக பேசணும். இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் நல்ல காலை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர்கள் இந்த சரீரமாகிய சபைக்காக நடந்து திரிந்து சத்தியத்தை சொல்லுவதற்காக நல்ல கால்களை தந்திருக்கிறார். நல்ல கைகளாக சிலரை வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்யும்படியாக நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கையாக இருக்கிறீர்கள், நீங்கள் காலாக இருக்கிறீர்கள், சிலர் கண்ணாக இருக்கிறீர்கள், சிலர் வாயாக இருக்கிறீர்கள். நல்ல பேசுவதற்கான வார்த்தைகள் நமக்கு புறப்படுமானால் நம்ம ஆண்டவருக்காக பேசணும். அதுதான் நம்ம உழைக்கிறது, அதுதான் நம்முடைய தொழில். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்தால் என்ன செய்யும்? சரீரமாகிய சபை வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெருசா வளரும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிலவங்க உடம்பு எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? அப்படியே உருண்டு திரண்டு, ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலருக்கு வியாதியினால எப்படி வரும்? ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப கண்ணாடி போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கண்ணாடி வாங்கிட்டேன், இந்த மூக்கு சொல்லுது என் மேல வைக்காத. கண்ணாடி எங்க இருக்கணும்? காது சொல்லுது எனக்கெல்லாம் ஒன்னும் டிஸ்டர்ப் வரக்கூடாது, காதுல வைக்காத. கண்ணாடி இருக்கு, கண்ணாடியை வாங்கிட்டேன். இப்ப இந்த கண்ணாடியை வைக்க போகும்போது மூக்கு சொல்லுது என் மேல வைக்காத, கண்ணாடி என் மேல வைக்காத. காது சொல்லுது கண்ணாடி ஏன் காதுல வைக்காத. அப்படின்னா நான் பார்வையற்றவனாயிருவேன்ல, பார்வை குறைபாடு ஆயிரும்ல, எதையும் பார்க்க முடியாதுல்ல, எதையும் வாசிக்க முடியாதுல்ல. அப்போ ஒன்றோடொன்று ஒத்துழைக்கணும். சொல்லுமா? அவயவங்கள் ஒவ்வொன்றும் எல்லாரோட ஒத்துழைக்கணும். இந்த மூக்கு எனக்கு கண்ணாடி போடுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும், இந்த காது என்னுடைய கண்ணாடி போடுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒவ்வொன்றும் ஒத்துழைத்தா தான் இந்த சரீரம் நல்லா இருக்கும். அல்லேலூயா.
அப்போ எல்லா அவயவங்களும் செயல்படணும். அதுக்கு சிங்க்ரனைசேஷன் அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றும் இப்ப மூளை சொன்ன உடனே ஒரு ஆபத்து வருகிறதுன்னு சொன்ன உடனே கால்கள் உடனே பின்வாங்குறது, கைகள் உடனே ஏதோ செய்ய சொல்லுது, உடனே அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த கையும் காலும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆபத்துல தான் போய் முடியும். அப்படிதானே? அப்ப யோசிச்சு பாருங்கள், அவயவங்கள் ஒவ்வொன்றும் வேலை செய்ய வேண்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு ஒத்துழைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 12:25 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? சரீரம் உண்டானதல்ல, சரீரத்தை அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்தில் ஒண்ணுக்கொண்ணு பிரிவினை இருக்கக்கூடாது. இதுக்கு இது உதவி செய்யணும், இதுக்கு இது உதவி செய்யணும், அதுக்கு அது உதவி செய்யணும், கண்ணுக்கு இது உதவி செய்யணும், காதுக்கு இது உதவி செய்யணும். ஒன்றோடொன்று அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ இந்த அவயவங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு இணைந்திருக்க வேண்டும், ஒன்று கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுதான் சபை. இந்த சரீரமாகிய சபையிலே நாம் எல்லாரும் அவயவங்கள். இந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் அதனதன் வேலையை செய்ய வேண்டும். செய்யும் போதுதான் இந்த சரீரம் வளர்ச்சி அடையும், சபை வளர்ச்சி அடையும், சரீரமாகிய சபை வளர்ச்சி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றோடொன்று போரிட்டால், ஒன்றோடொன்று யுத்தம் செய்தால், ஒன்றோடொன்று எதிர்த்து நின்றால் காரியமே நடக்காது. எல்லாம் ஒத்துழைக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், சாப்பிடுகிற ஒரு காரியத்துல இந்த நகம் முதல் கையின் ஒவ்வொரு பகுதியும், நம்முடைய வாயும் நாவும் வல்லும் எல்லாமே ஒத்துழைத்தாதான் அந்த உணவு நமக்கு பயன்படும். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆயிடுச்சுன்னா அது பயன்படாது. அப்போ உடலுக்கு அது நல்லதல்ல, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், உடல் வளராது. அதே போலதாங்க சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த சபையின் அவயவங்கள், சரீரமாகிய சபை. ஆண்டவர் ரொம்ப சொல்லியிருக்கார். இதை ரொம்ப தெளிவாக விளக்கமாய் சொல்லணும், ஆனாலும் ஒரு பிரசங்கத்தை அவளை நீட்டி கொண்டு போக முடியாது. இது சரீரமாகிய சபை. இந்த சரீரத்தின் அவயவங்கள் நாம். ஒவ்வொரு அவயவங்களும் செயல்பட வேண்டும், ஒவ்வொரு அவயவங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு சிறிய பொருள் என்றால் இந்த கையில தூக்கி விடலாம். ஒரு பெரிய பொருள் என்றால் கையும் ஒத்துழைத்தா தான் என்ன செய்ய முடியும், அதை தூக்க முடியும். இந்த கால் ஒத்துழைத்தா தான் அதை கொஞ்ச தூரம் நடந்து சென்று வைக்க முடியும். ஒரு உணவு இருக்கிறது என்றால் இந்த கால் உதவி செய்து அந்த உணவு இருக்கிற இடம் வரை போக வேண்டும், அந்த கை அதை எடுக்க வேண்டும், இந்த நாவு அதை சுவைக்க வேண்டும், பல்லதை அரைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் இணைந்து செயல்படும் போதுதான் வெற்றி அடைகிறது. இதே மாதிரி தாங்க சபை. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அவயவம். நீங்கள் அவயவங்கள். நீங்கள் செயல்படாமல் இருந்தால் சபை செயல்படாது. நீங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வைப்போம், நாளையிலிருந்து நாங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வைப்போம், சபை செயல்படாது, சபை இருக்காது. அதே போலதான் சபை ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலையை செய்வது. குடும்பத்தில் எடுத்துக்குவோம், குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாரும் தங்கள் வேலைகளை செஞ்சா அந்த குடும்பம் ஸ்மூத்தா போகுமா போகாதா? ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போகும். அப்படித்தானே? கணவனுடைய வேலையை செய்ய வேண்டும், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் செய்யணும், மனைவி தன்னுடைய காரியத்தை செய்யணும், பிள்ளைகள் தங்களுடைய காரியத்தை செய்யணும். இப்படி எல்லாரும் தங்கள் காரியத்தை செய்யும் போது அந்த குடும்பம் ரொம்ப லகுவாய் போய்கொண்டிருக்கும். இதுல கணவன் ஒத்துழைக்கிறதுன்னு வைப்போம். வேலைக்கு போறாரு, வர்றாரு, சம்பளத்தை கொண்டு கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு படுத்துக்கிறாரு. போயிட்டு வந்த உடனே படுத்துக்கிறார், பேப்பரை படிக்கிறார், படுத்துக்கிறாரு, டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டே இருக்காரு. குடும்பம் நல்லா ஓடுமா? ஓடுமா? ஓடாது. அல்லேலூயா. கணவன் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கிறாரு, மனைவி அதை செய்யல, சரியா செய்யல, அதை என்ன செய்யலாம், சரியா சமைக்கல, நேரத்துக்கு சமைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? குடும்பத்துல பிரச்சனை வரும். எல்லாம் செய்றீங்க, பிள்ளைகள் ஒத்துழைக்கல, கீழ்ப்படியல, பிரச்சனை இருக்கும். இதே மாதிரி தான் இந்த சபையாகிய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற நாம் எல்லாரும் தங்கள் பணியை செய்தால் மட்டுமே இந்த சரீரம் சரியாக செயல்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொன்னதுல கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ
சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாகிலும் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். கால், கை, மூக்கு, வாய், கண்ணு, முடி எல்லாமே செயல்படணும். இப்போ நீங்க யாரா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அவயவங்கள், நான் இந்த அவயவம், எனக்கு நல்ல கால் இருக்குது, ஆண்டவர் நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு. நான் நடந்து தெரிந்து ஆண்டவருக்காக சத்தியத்தை சொல்லணும். எனக்கு கை நல்லா இருக்குது, ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே நான் நல்லா வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்லா பாடும்படியான அந்த பாடல் இருக்கிறது, அல்லது எனக்கு நல்ல பேசுவதற்கான திறமை இருக்கிறது, என்னுடைய குரல் நன்றாக இருக்கிறதுனால் நான் ஆண்டவருக்காக பேச வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கண் நல்லா இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் நான் கண்காணிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு அவயவமும் செயல்பட வேண்டும். இப்ப நான் கடைசியா கேட்கிறேன், நீங்கள் எதாய் நினைக்கிறீங்க? இப்போ கேட்கிற 4 கேள்விதான், மீதி உள்ள அவயவங்களை பத்தி அப்புறம் இன்னொரு நாள் பேசலாம். கால், நான் இந்த சரீரத்திற்கு காலாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நல்ல கால் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கை வைத்துங்க பார்க்கலாம். விடிய விடிய பேசி சீதைக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டப்போ ராவணன் சொன்னாங்களா, சித்தப்பன் சொன்னாங்க. ஆமா, நமக்கு சரியா தெரியல. இப்ப நான் சொன்ன இவ்வளவு நேரம் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன கேட்டேன்? எத்தனை பேர் கால்? சரி, இருங்க இருங்க இருங்க, இதுக்கு ஒரு வழி பண்ணணும். இப்போ எத்தனை பேர் கால்? அத்தனை பேர் எழுந்திருங்க. இப்ப தப்பிக்க முடியாதுல்ல, எழுந்திருங்க. கை வைத்தாதுங்க எழும்பக்கூடாது. கால், நான் ஆண்டவர் எனக்கு நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு, நான் இந்த சரீரமாகிய சபையின் காலாக இருக்கிறேன். புதுசு புதுசா எல்லாம் எழும்புது, புதுசு புதுசா எல்லாம் எழும்பக்கூடாது. சரி, எனக்கு ஆண்டவர் நல்ல கையை கொடுத்திருக்கிறார், நான் கையாக இருக்கிறேன். அவங்க எல்லாம் எழும்பலாம். கூட்ட முடியல, கூட்ட முடியும் கிளம்புற மாதிரி எழுப்புறாங்க. கூட்டம் முடிகிற மாதிரி, ஆறாவது முடிகிற மாதிரி எல்லாரும் எழுப்புறாங்க. சீக்கிரம் நிறுத்துங்க பாஸ்டர்னா. எனக்கு ஆண்டவர் நல்ல வாயை தந்திருக்கிறார். வாய் எல்லாருக்கும் இருக்குது, ஆனாலும் சிலருக்கு நல்ல வாய் இருக்கிறது, கெட்ட வாய். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நாரவாயனா. நல்ல வாயனாக நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க எழுந்திருக்கலாம். அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ, முடியாதவங்களா எந்திரிச்சு நிற்கிறாங்க. எனக்கு தெரியும், வாயாடிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எழுந்திருக்கவே இல்லை. நீங்க எதை கேட்டாலும் நாங்கள் இப்படி தான் பாஸ்டர் இருப்போம். நீங்க கைன்னு சொல்லுங்க, நீங்க கால்னு சொல்லுங்க, நீங்க வாயின்னு சொல்லுங்க, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நாங்க இப்படி தான் இருப்போம் அப்படின்னா, அல்லேலூயா. செயல்படாத கால், நீண்ட நேரம் செயல்படாத காரணம் நானே சொல்றேன்ல, எனக்கு 1 மணி நேரம் நின்றுட்டேன்னா அப்புறம் இந்த கால் சரியா நடக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கே இப்படி நடக்க முடியாம ஆயிடுச்சுன்னா, மறந்து போகுதுன்னா, நீண்ட நேரம் இந்த கால் செயல்படலைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? விளங்காமலே போயிடும். அந்த கால் விளங்காமலே போயிடும். அப்படிதான் கால் விளங்காம போறது, வேற ஒன்றும் இல்லை. கால் கொடுத்த சரியாய் பயன்படுத்தலன்னா நடக்க முடியாம ஆயிரும். கர்த்தர் கொடுத்த கையினாலே நாம செயல்படாமல் வேலை செய்யாம இருந்தோம்னா இந்த கை செயல்படாம போயிடும். ஆமா, நிறைய நேரம் எதை செய்யாம இருக்கிறீங்களோ அதை செய்யாம போயிடும். நல்ல என்ன கொடுத்திருக்காரு? வாயை கொடுத்திருக்கிறார். இந்த வாயை நீங்க கொஞ்ச நாள் வாய் பேசாமலே இருங்க, மௌன விரதம் இருந்துருங்க, அப்புறம் என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது. இது ஈஸியான ஒன்று. இதே மாதிரி தான் சபையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அவயவமாகிய நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்தால் இந்த சபை வளரும், சரீரமாகிய சபை வளரும். அதுக்கு தான் அவயவங்கள். இந்த அவயவங்கள் எதற்கு? இந்த சரீரத்துக்கு உதவி செய்வதற்கு, இந்த சரீரத்துக்கான ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு, இந்த சரீரத்தை நன்றாய் வைத்துக்கொள்ள நடப்பதற்கு, இந்த சரீரத்துக்கான வேலைகளை சம்பாதித்து செய்வதற்கு. இதுக்கு தான் இந்த கை, இதுக்கு தான் இந்த கால், இதுக்கு தான் கண்ணு, இதுக்கு தான் மூக்கு, இதுக்கு தான் எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரீரத்தை
கனம் பண்ணவும், சரீரத்தை சரியாய் செயல்படுத்துவதற்கும் அவயவங்கள். ஆனா அவயவங்கள் செயல்படலைன்னா சரீரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. சரீரத்துக்கு பிரயோஜனம் மாத்திரமல்ல, அவர்கள் நீண்ட நாட்கள் அந்த கரங்களை, கால்களை, வாயை பயன்படுத்தாமல் இருக்கும்போது அது செயலிழந்து போகும். இப்ப நான் 2 மாசம் கால் நடக்காம இருந்தேன், 2 மாதமா கால் நடக்கல. திரும்ப அதை நடக்கிற அளவுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டியது தெரியுமா உங்களுக்கு? அதை திரும்ப நடக்கிற அளவுக்கு கொண்டு வருவதற்கு ரொம்ப உழைக்க வேண்டியதா இருந்தது. அப்படின்னா நம்ம நீண்ட நாள் நடக்காம இருக்கிறோம், நீண்ட நாள் கர்த்தர் கொடுத்த அந்த பணியை செய்யாமல் இருக்கிறோம்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. கடைசியில அது ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க எவ்வளவு புரிஞ்சிட்டீங்களோ, எவ்வளவு செய்ய போறீங்களோ எனக்கு தெரியாது. அவயவம் தான் நாம. சரீரம், சபையாகிய சரீரம், ஆண்டவருடைய சரீரம். இந்த ஆண்டவருடைய சரீரம் செயல்பட வேண்டுமானால் எல்லா அவயவங்களும் செயல்படணும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. சரீரமாகிய சபை, தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நாங்கள் யாவரும் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த அவயவங்கள் ஒன்று கொண்டு அவள் செய்ய வேண்டிய வேலையை செய்து இந்த ஆண்டவரே சரீரமாகிய சபைக்கு உதவியாக இருக்க, சரீரமாகிய சபையை கட்டி எழுப்ப, சரீரத்தை பலப்படுத்த, சரீரத்திற்கு அது உதவியாக இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க.